வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நோக்கியா இவங்களை பொறுத்த மட்டும் நாங்களும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் சந்தையில் இருக்கோங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக அடிக்கடி ஃபோன் லான்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இப்போது நோக்கியா C31ங்கிற ஃபோனை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரூபாய் தான் வரும். அதாவது ஒரு சாமானிய மக்கள் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் ஃபோன் இருக்குது. அப்படி இந்த ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக இருக்குது, என்ன தந்திருக்காங்க, என்ன கொண்டு வந்திருக்காங்கிறத நம்ம அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுக்க போகிறோம். கவரை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதில் வந்து கேமரா பவர்ட் பை கூகுள்னு போட்டிருக்காங்க. அதாவது கூகுளோட அல்காரத்தில் ரன் ஆகக்கூடிய கேமரா. அது எப்படி இருக்குங்கிறத நான் லாஸ்ட் உங்களுக்கு ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காமிக்கும்போது உங்களுக்கு புரிய வரும், நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோனை பிரித்து மேய போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும். கூடவே ஒரு பெல் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இயற்கையான சூழலில் அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்சிங் பண்ணிடலாம். உங்களுக்காக பாக்ஸை பிரிக்கிறேன். பாக்ஸை பிரிக்கும் போது நீங்களே பாருங்கள். ஓப்பன் பண்ணும்போது டாப்பில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அதுக்கப்புறமா சிம் எஜெக்டர், தென் சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் கேபிள் தந்திருக்காங்க, டேட்டா கேபிள், அப்புறமா யூசர் மேனுவல், சார்ஜிங் அடாப்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனு பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாக இருக்குது. அதாவது 10,000 ரூபாய் ஃபோன் சொல்ல முடியாது. அதாவது நோக்கியாவோட ஸ்டாண்டர்டாக இன்றைக்கி வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. அதாவது வெளிப்புறத்தில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு லுக் வைஸும் சரி தான், நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ரொம்ப டீசெண்டாக இருக்குது. கரெக்டாக டிசைன் பண்ணி டிசைனர் அவங்க ஒர்க்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ரேட்டும் 10,000 ரூபாயில் வருது. சைடெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஸ்லிம்மான ஒரு ஃபோன் தான். இதோட கீழ் பகுதியை பாருங்கள். சார்ஜ் பண்ணுறதுக்கு மைக்ரோ யூஎஸ்பி போட்டு, அப்புறமா மைக்கு கீழே இருக்குது. இன்னொரு சைடில் பவர் ஆன் ஆஃப் பட்டன், அப்புறம் வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது. இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் போட்டுறதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் 3.5 mm ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. பேக் சைடில் ஸ்பீக்கர் இருக்குது. தென் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க, அதுவும் பேக் சைடில் தான் இருக்குது. கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா ப்ரைமரி கேமரா 13 மெகா பிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் 2 கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ரோக்கு 2 இப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 5 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அது தாராளம் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் வந்து நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வரும்போது அதுக்கு ஜிஎஸ்டி போக மீதி எவ்வளோ வருதுங்கிறத பாருங்கள். தென் அந்த மார்ஜின், அப்போ ஒரு ஃபோனை வந்து எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியுங்கிறத யோசித்து பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறமா டெக்னாலஜின்னு பார்க்க போனீங்கன்னா ஸ்க்ரீன் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி தோணுது. 6.7 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே தந்திருக்காங்க. அப்புறம் 5050 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதாவது 5000 mAh பேட்டரின்னு போட்டுக்கோங்க. தென் நோக்கியா வந்து ஒரு விஷயம் கேரண்டி பண்ணுறாங்க, 2 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் கண்டிப்பாக நாங்கள் தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா 8 கோர் கொண்ட 1.6 GHz ரன் ஆகக்கூடிய, அதாவது கிளாக் ஸ்பீட் தரக்கூடிய ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. மாடல் நம்பர் எதுக்கு, இந்த பட்ஜெட்டுக்கு யூனிசாக் ப்ராசஸர் தான் வரும், அதுதான் இவங்க தந்திருக்காங்க. அப்புறமா ஸ்டோரேஜ் உங்களுக்கு 32 ஜிபியும் இருக்குது, 64 ஜிபியும் இருக்குது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. 32 ஜிபி சூஸ் பண்ணிங்கன்னா ரேம் வந்து உங்களுக்கு 2 ஜிபி கிடைக்கும். 64 ஜிபி சூஸ் பண்ணிங்கன்னா 4 ஜிபி கிடைக்கும். கலர் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட் இருக்குது. அதாவது மின்டு அப்புறம் சார்கோல், இப்படி 2 கலர் வேரியண்ட் தந்திருக்காங்க. அது கூடவே ஒரு அடாப்டர் தந்திருந்தாங்க, 10 வாட் சார்ஜிங் அடாப்டர். அப்புறமா ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஓஎஸ் Android 12 ஓஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் வந்து 1080pயில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணுறதே பெரிய விஷயம். அதாவது ஸ்டாண்டர்டான பிராண்டு வந்து 10,000 ரூபாய்க்கு ஃபோன் இறக்குறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கப்புறமாட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், பேக் சைடில் தந்திருக்காங்க. அதை லாக் பண்ணிவிட்டு அன்லாக் பண்ணுறதுக்குள்ளாடி கொஞ்சம் நேரம் எடுத்துக்குது. அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் கேமரா சாம்பிள் நீங்கள் பாருங்கள். மற்றபடி இந்த ஃபோனில் வேறு பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதாவது பெரியவங்களுக்கு கன்ஃபார்மாக அவங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவங்க வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவாங்க, இமெயில் அனுப்புவாங்க, அப்புறம் பேமெண்ட் ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ஃபோன்பே, கூகுள் பே பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் சிறந்த ஃபோன் சொல்லிக்கலாம். அதாவது
நம்மள மாதிரி ஆட்கள், அதாவது இளைஞர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. நீங்கள் பார்த்துக்கோங்க அதையும். நான் இன்னைக்கு கேமரா சாம்பிள் வந்து காமிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா கூகுளோட அல்காரிதம் தான் அந்த சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சென்சார் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவுட்புட் வரும். கூகுள் வந்து அவங்க தரப்பில் இருந்து பர்ஃபெக்டாக தந்திருக்காங்க. சாம்பிள் பார்க்கும்போது ஒரு சில ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், அதை பாருங்கள். இனி கேமரா சாம்பிள். இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட்டு, ப்ரைமரி கேமரா. எந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறத பாருங்கள். என்ன தான் சென்சார் வந்து கொஞ்சம் சொதப்புனாலும் கூகுளோட அல்காரிதம் கரெக்டாக வேலை செஞ்சுருக்கு. ஏன்னா டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றும் கரெக்டாக அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவுட்புட் ஃபைலை பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போது தெரியும். 10,000 ரூபாய்க்கு இது வந்து ஓவர் தான். நேற்றுக்கெல்லாம் நான் செக் பண்ணும்போது என்னடா இப்படி கேமரா பண்ணியிருக்காங்கங்கிறத கேள்விக்குறியாக யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அதோட ரா ஃபைலை பார்க்கும்போது தான் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கும்போது புரியும். தென் இன்னொரு சாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கள், இதுவும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு, பக்கா. இந்த சாம்பிள் பாருங்கள், இதுவும் பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்டது தான். ஓரளவுக்கு பரவாயில்ல, அதான் இந்த பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல. 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட் கொடுக்குறது பெரிய விஷயம். இதுக்கப்புறமா இன்னொரு ஷாட்டு இங்கே பாருங்கள். இது வந்து HDR ஆனில் எடுக்கப்பட்ட ஷாட்டு. இது எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு ஷாட் நான் காமிக்கிறேன். இது பாருங்கள், இதுவும் HDR ஆனில் தான் இருக்குது. அவுட்புட்டை பாருங்கள், இதுவும் குறை சொல்ல முடியாது. இனி செல்ஃபி கேமரா பொறுத்த மட்டும் இதை பாருங்கள். செல்ஃபி கேமரா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்து திருப்தி அளிக்கலை. நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு சுத்தமாக இல்லை, திருப்தியாக இல்லை. இதை நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேஞ்ச் பண்ணிட்டேன். போர்ட்ரேட் ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். பேக் கேமரா ஓகே, பரவாயில்ல, நல்லா வந்திருக்கு. ஏன்னா இங்கே பாருங்கள், ஒவ்வொரு இதாக நான் உங்களுக்கு மாற்றிட்டே இருக்கிறேன். நீங்கள் பாருங்கள், பேக் கேமரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, குறை எதுவும் கிடையாது. நல்ல அவுட்புட் நமக்கு வந்து தெரியுது. இந்த சூரியகாந்தி ஃப்ளவரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இனி வந்து மேக்ரோ ஷாட் நான் 2-3 நான் காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. தென் ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளும் பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட வீடியோ சாம்பிளும் நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி கேமரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு. டெப்த்தெல்லாம் நீங்கள் இதில் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ செல்ஃபி எடுக்கிறதுக்காக கேமரா இருக்குது, அவ்வளோதான். பெருசாக நீங்கள் இதில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போது லைவ் ஆடியோ தான் நீங்கள் கேட்குறீங்க. பேக்ரவுண்ட் நாய்ஸ் எந்த மாதிரி இருக்குது, மைக் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நண்பா, ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் பார்த்துருப்பீங்க. இனி பேக் கேமரா பாருங்கள். இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, எந்த குறையும் சொல்ல முடியாது. ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் நான் இதுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம். நண்பா, இதை ஓவரலாக பார்க்கும்போது டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஃபோன் வாங்குகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா 4GB RAM பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அன்பாக்ஸ் பண்ணும்போது, டெஸ்டிங் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் காமிச்சிருந்தேன். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகாமல் வரணுன்னா நீங்கள் 4GBக்கு போகிறது பெஸ்ட்டு. இதுக்கப்புறம் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஓப்பனாக கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், எவ்வளோ பட்ஜெட்டில் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.